அன்பு மாணவர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் 2021. நம்ம இன்றைக்கி ஃபிசிக்ஸில் 4th யூனிட் 4வது பாடத்தில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட், அதாவது தமிழில் ஆர்எல்சி தொடர் சர்க்கியூட். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதாவது இது வரைக்கும் நம்ம ரெசிஸ்டர்ஸ் ஒன்லி ஃபார் ரெசிஸ்டர், ஒன்லி ஃபார் இண்டக்டர், ஒன்லி ஃபார் கெப்பாசிட்டர் பார்த்தோம். இப்போ அந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே சீரீஸில் கனெக்ட் பண்ணி தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணால் ஆர்எல்சி இந்த மூணு எப்படி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எப்படிலாம் ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்எல்சி தொடர் சுற்று, இங்கிலீஷில் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கியூட். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்னா ரெசிஸ்டர், எல்னா இண்டக்டர் காயில், சீனா கெப்பாசிட்டர். இதை மூணுத்தையும் லாஸ்ட்டு கிளாஸில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணி எப்படி லீட்ஸ் லேக்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ மூணுத்தையும் ஒரே சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, ஆர் எல்சி மூணுத்தையும் இந்த 1 2 3 எதோட கனெக்ட் பண்ணிட்டோம், ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் ஒன். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, V = Vm sin ωt. இது நமக்கு ஒவ்வொரு பேசிக்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? இப்போ நான் வோல்டேஜை அப்ளை பண்ணிட்டேன். இந்த சர்க்கியூட்டில் என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இப்போது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். அப்போ எப்படி இருக்கும், கரண்ட் ஒரே ஈவன், ஒரே சேமாக இருக்கும். வோல்டேஜ் மட்டும் இந்த மூணுத்துலேயும் என்ன ஆகும் அப்படின்னா ட்ராப் ஆகும், டிவைட் ஆகும். இதில் விஆர் ஆகும், இதில் விஎல், இதில் விசி அப்படின்னு ட்ராப் ஆகும். கரண்ட் ஈவன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரண்ட் ஒரே அளவாக இருக்கும், மேக்னட்யூடு ஒரே சேம், டைரக்ஷன் மட்டும் மாறும். அப்போ இந்த இடத்துல கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது. வோல்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுத்துலேயும் டிவைட் ஆகும், அதாவது ட்ராப் ஆகும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ, V = VR + VL + VC. அப்போது இதனுடைய மூணுத்தினுடைய டோட்டல் வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு நான் வோல்டேஜை கொடுத்தேன். அது 3 ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்டு கெப்பாசிட்டர்ஸில் கரண்ட் ஈவனாக இருக்குது. வோல்டேஜ் எப்படி இருக்குது, டிவைட் ஆகுது, அதாவது ட்ராப் ஆகுது, ஒன்றுத்துலேயும் ட்ராப் ஆகுது, ரைட்? அப்போ நமக்கு இதனுடைய மூணுத்தினுடைய ஆடிங் தான் தட் இஸ் ஈக்குவல் டு V, அதான் அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்? இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சுது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். ஏசி சோர்ஸ் கனெக்டட் வித் சீரீஸ் வித் ஆர்எல்சி, அதாவது மாறுதிசை மின்னியக்கு விசை மூலத்துடன் ரெசிஸ்டர், மின்தடை, மின் தூண்டி, மின் தேக்கி இவை தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட், அதாவது சர்க்கியூட்டில் ஒரு மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் அப்போது அந்த முதல் படத்துக்கான நான் விளக்கத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறோம், எப்படி கரண்ட் ஈவனாக இருக்குது, வோல்டேஜ் எப்படி டிவைட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஸ்பேஸர் டயக்ராம், இன்னொன்று வெக்டர் டயக்ராம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பேஸர்னா அது ஒரு குவான்டிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். குவான்டிட்டி அப்படிங்கிறது அது வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் நம்ம இந்த மூணுத்தையுமே எதில் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸர் டயக்ராமில் இண்டிகேட் பண்ணி லீட்ஸ் ஆர் லேக்ஸ் இன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் இந்த கொஸ்டினுடைய முக்கியமான ஒரு எய்ம். அப்போ நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ஆர் எப்படி இருக்குது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும், எல் எப்படி இருக்குது வோல்டேஜும் கரண்ட்டும், சி எப்படி இருக்குது வோல்டேஜும் கரண்ட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ
இப்போ நம்ம இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக அழகாக நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கான எக்ஸ்பிளைனை உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ஸ்பேசர் டயக்ராம் அண்டு வெக்டர் டயக்ராம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் நமக்கு 2 விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா, இந்த 2 பேர் தான் மெயின் ஆக்டர். யார் அப்படின்னா இந்த எல்லும் இந்த சியும் தான். இவங்க 2 பேரும் தான் இந்த சர்க்யூட்டில் மெயினாக. இந்த சர்க்யூட்டை இங்கே 2 பேரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆறுங்கிறது என்ன சார் அப்படின்னா இன் ஃபேஸ், ஒரே கட்டத்தில் இருக்க போகுது. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒன்று லீட்ஸாக இருப்பாங்க, இல்லைனா லேக்ஸில் இருப்பாங்க. இவங்க லேக்ஸில் இருப்பாங்க, இல்லை லீட்ஸில் இருப்பாங்க. இப்போ நம்ம அதுதான் இதில் இண்டிகேட் பண்ண போகிறோம். என்ன சார் அப்படின்னா, உங்கள் புக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஸ்பேசர் டயக்ராம். நான் அதை கொஞ்சம் சிம்பிள் அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது நான் கரண்ட் இந்த டைரக்ஷனில் தான் நான் போகுதுன்னு நான் காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கரண்ட்டினுடைய ஸ்பேசர் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த டைரக்ஷனில் கரண்ட்டை இதில் ஓஏ, அப்போ என்ன ஐஎம் மேக்ஸிமம் கரண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்டேஜ், அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. அடுத்தது எல்லுன்னு எடுத்துக்கிறோம். எல் எப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லை பாருங்கள், நல்லா வோல்டேஜ், இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். அப்போ இது லேக்ஸில் இருக்குது, லீடிங்கில் இருக்குது. அதாவது இது வந்து வோல்டேஜ் ஹையாக இருக்குது, வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்குது, இது லேகிங்கில் இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும். அதாவது கரண்ட்டுக்கு வோல்டேஜ் எப்படி இருக்குல்ல, லீடிங்கில் இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டி, இந்த இதனுடைய வோல்டேஜ் விசி, அதாவது விஎல் வந்து ஹையாக இருக்குது, கரண்ட்டுக்கு விஎல் வோல்டேஜ் வந்து லீடிங்கில் இருக்குது, கரண்ட்டுக்கு விசி வோல்டேஜ் லேகிங்கில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது அதே டைரக்ஷனில் நம்ம காட்டிட்டு, இந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் பாஸ் ஆகுதுங்கிறதுனால நம்ம இப்படி காட்டியிருக்கோம். அப்போ எவ்வளோ இதனுடைய ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி. அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ஹை, இது எப்படி சார்னா அது லோன்னு அர்த்தம். ஏன்னா மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது விஎல், இது விசி, இது ஐஎம். நமக்கு தெரியும் எப்பயுமே ரெசிஸ்டர் ஆஃப் வோல்டேஜுங்கிறது இன் ஃபேஸ், வோல்டேஜிங் கரண்ட் இன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இது லேகிங்காக இருக்கும்போது இது லீடிங்கில் இருக்குது, இது லீடிங்கில் இருக்கும்போது இது லேகிங்கில் இருக்குது, பிந்தி இருக்குது, முந்தி இருக்குது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த படத்தை நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேசர் டயக்ராமாக உனக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது டயக்ராம் நல்லா பாருங்கள். இதில் 3 கண்டிஷன் இருக்குது. என்ன சார் 3 கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஎல் கிரேட்டர் தென் விசி அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது விசி கிரேட்டர் தென் விஎல். மூணாவது கண்டிஷன் விஎல் ஈக்குவல் டு விசி. அதாவது இது எப்படி சார், என்ன எனக்கு புரியலையா சார் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா விசி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு நமக்கு தெரியும். விசி ஈக்குவல் டு ஐஆர், வினா வோல்டேஜ், ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டர் ஆஃப் வோல்டேஜ், அப்போ எப்படி எழுதலாம், ரெசிஸ்டன்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் வி ஈக்குவல் டு ஐஆர். இண்டக்டன்ஸினுடைய வோல்டேஜ் எப்படி எழுதுவீங்க, அதாவது வி ஈக்குவல் டு எல், அதாவது வி ஈக்குவல் டு ஐ, விஎல், விஎல் ஐ, அந்த இண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னது, எக்ஸ்எல், ரியாக்டன்ஸ் ஆஃப் எல். அடுத்தது விசி இன் கெப்பாசிட்டர் ஆஃப் வோல்டேஜ் எப்படி எழுதுவீங்க, ஐ, அந்த கெப்பாசிட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்சி, அதாவது ரியாக்டன்ஸ் ஆஃப் சி, இப்படி எழுதலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ரெசிஸ்டர் உண்டு. அப்போ ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டர் விஆர், இண்டக்டருடைய ரெசிஸ்டர் ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் எல், கெப்பாசிட்டருடைய ரெசிஸ்டர் ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் சி. அப்போ நம்ம இந்த மூணுத்தையும் இப்படி காட்டியாச்சு. விஆர் ஈக்குவல் டு ஐஆர், விஎல் ஈக்குவல் டு ஐ ரியாக்டன்ஸ் எல், விசி ஈக்குவல் டு ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணியாச்சு. எந்த லாப்படி, ஓம்ஸ் லாப்படி, ரைட்டா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிஷன் நம்பர் 1
என்ன சார் கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னா VL லெஸ் தென் VC, VCயை விட VL ஹையாக இருந்தால் என்ன? அப்போ இது எப்படி எழுதலாம்? ரியாக்டன்ஸ் ஆஃப் L, இதனுடைய ரெசிஸ்டர் XL, இதனுடைய கெப்பாசிட்டர் ஆஃப் ரெசிஸ்டர் XC. அப்போது ரியாக்டன்ஸ் ஆஃப் L கிரேட்டர் தென் ரியாக்டன்ஸ் ஆஃப் C, இதை விட இது பெருசாக இருந்தால் என்ன, ஹையாக இருந்தால் என்ன? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெக்டர் டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டயக்ராமில், அதாவது இது VL, நான் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் லேக்கிங்காக இருக்கும்போது வோல்டேஜ் இண்டக்டர் ஆஃப் வோல்டேஜ் லீடிங்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. நல்லா பாருங்கள், இது பாசிட்டிவ், பாசிட்டிவ் மீன்ஸ் ஹை, ஹை மீன்ஸ் லீடிங். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி இதை பாருங்கள், இது லீடிங்கில் இருக்கும்போது இது எப்படி இருக்குது, லேக்கிங்கில் இருக்குது. லேக்கிங் மீன்ஸ் கீழே பாரு. அப்போ இது ஹை, இது ஹை, இது எப்படி இருக்குது, லோ. அப்போ இதை விட இது பெருசு, அதாவது VCயை விட கம்பேரிங் டு VL அண்ட் VC. நான் இந்த சர்க்கியூட்டில் 2 தான் வந்து ஒர்க்கே நடக்க போகுது, 2 நம்பி தான் ஒர்க் நடக்க போகுது. இந்த 2 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா VL அண்ட் VC. அப்போது இது பெருசு, இது சின்னது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். எந்த டிஸ்டன்ஸ், அதாவது VLனுடைய டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் இதையும் லெஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 10 வோல்ட் அப்படின்னு வச்சிங்களேன், இது ஒரு 5 வோல்ட் அப்படின்னா 10 மைனஸ் 5 எவ்வளோ ஆச்சு, 5 வோல்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், VL மைனஸ் VC. அப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு ஒரு லைன் ஒன்று எடுக்கிறேன், அந்த லைன் தான் அப்ளைடு வோல்டேஜ் VM. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதில் VRI ஏன்னா இன் ஃபேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸை அப்படியே இதோட கனெக்ட் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, VL மைனஸ் VC. அதே தானே இதுவும், ரைட்டாக? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே தான் இதுவும், சேம் டிஸ்டன்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கேன், படம் பிக்கு என்ன கொடுத்துருக்கேன், VL, அதாவது கண்டிஷன் நம்பர் 1 VL மைனஸ் VC அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது கரண்டு வோல்டேஜானது கரண்டை விட லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போது, எந்த கண்டிஷனாக இருக்கும்போது, தட் இஸ் VL கிரேட்டர் தென் VC. அடுத்தது டயக்ராம் நம்பர் C, VC கிரேட்டர் தென் VL. VLஐ விட VC, கம்பேரிங் டு VL அண்ட் VC என்ன எப்படி இருக்குது, இதை விட இது கம்மி. அதான் சாரி, VLஐ விட VC ஹை. அப்போ VL வந்து லோ. எப்படி எதெல்லாம் அதை, ரியாக்டன்ஸ் ஆஃப் C XC கிரேட்டர் தென் XL. இப்போ பாருங்கள் கண்டிஷனு, அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், கரண்டு அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. எப்பயுமே நமக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டக்டர் ஆஃப் வோல்டேஜ் வந்து லீடிங், கெப்பாசிட்டர் ஆஃப் வோல்டேஜ் வந்து லேகிங். இப்போ லேகிங் மீன்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது கீழே சி, இது அப்படியே பாருங்கள், இது மேலே. நல்லா பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள் வோல்டேஜ். அப்போ இது கரண்ட் லீடிங்கில் இருக்கும்போது கெப்பாசிட்டர் ஆஃப் வோல்டேஜ் எப்படி இருக்குது, லேகிங். அப்போது கரண்டு வோல்டேஜுக்கு எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது. அதாவது வோல்டேஜானது கரண்ட்டுக்கு பின்தங்கி இருக்குது. இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அப்போது இது எவ்வளோ அப்படின்னா, இது 10, அங்கே சொன்ன மாதிரி இது 10 வோல்ட், இது 5 வோல்ட், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன, 5 வோல்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன், இதையும் நான் கழிச்சேன்னா VC மைனஸ் BL, VC மைனஸ் BL. ஏன்னா எங்கே வந்துடுது, கீழே வந்துடுது. நல்லா பாருங்கள், கீழே. ஏன்னா லேகிங் மீன்ஸ் பின்தங்கி. அப்போது இந்த டயக்ராம் அப்படியே எடுத்துக்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா கரண்ட் அதே சேம் தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கரண்ட் அதே சேம் டைரக்ஷன். இப்போ மூணாவது கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் புரியுது நல்லா, ரியாக்டன்ஸ் ஆஃப் L கிரேட்டர் than ரியாக்டன்ஸ் ஆஃப் C. என்ன சார் அப்படின்னா, கரண்ட் அண்டு வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா லீடிங்கில் இருக்குது, வோல்டேஜ் இஸ் லீடிங் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி ரியாக்டன்ஸ் ஆஃப் C கிரேட்டர் than ரியாக்டன்ஸ் ஆஃப் L அப்படி இருக்கும்போது
வோல்டேஜ் இஸ் லேகிங் கம்பேரிங் டு கரண்ட் அப்படின்னு தெரியும். இன்னொரு மூணாவது கண்டிஷன் என்ன சார்னா VL ஈக்குவல் டு VC, அதாவது என்ன ரியாக்டன்ஸ் ஆஃப் L ஈக்குவல் டு ரியாக்டன்ஸ் ஆஃப் C. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இது நமக்கு தெரியும், இந்த போட்டிருக்கோம், இதுவும் நமக்கு தெரியும் போட்டிருக்கோம். இது 5 வோல்ட்டு, இது 5 வோல்ட், தட் இஸ் ஈக்குவல் டு என்ன 5 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கரண்ட் இதே டைரக்ஷன் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஐயும் ஆர் எப்படி இருக்குது, இன் ஃபேஸில் இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லேகிங் கிடையாது, லீடிங் கிடையாது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரே கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஒன் இது ஒரு கண்டிஷன், செகண்ட் ஒன் இது ஒரு கண்டிஷன், தேர்ட் ஒன் இது ஒரு கண்டிஷன். இப்போ உனக்கு ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். 3 எப்படி வந்து சீரீஸில் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்தோம். ஐனா கரண்ட் பாஸ் த்ரூ த சர்க்யூட்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த 3த்தையும் வந்து வெக்டரில் கனெக்ட் பண்ணி அதாவது லீடிங் லேகிங் இன்ஃபேஸ் அப்படின்னு நம்ம காட்டணும். அப்புறம் கண்டிஷன் 1 2 3 எடுத்துக்கிட்டு ஸ்பேசர் டயக்ராமில் நம்ம வெக்டர் டயக்ராமில் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் ட்ரையாங்கிள் இம்பிடன்ஸ். அப்படியே என்ன பண்ணுறேன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சி இங்கே பாருங்கள் கண்டிஷன் ரியாக்டன்ஸ் ஆஃப் L கிரேட்டர் than ரியாக்டன்ஸ் ஆஃப் C. இது ரியாக்டன்ஸ் ஆஃப் C லெஸ் தென் ரியாக்டன்ஸ் ஆஃப் C கிரேட்டர் than ரியாக்டன்ஸ் ஆஃப் L. அதாவது சியை விட L அதிகம், இது L விட C அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த டயக்ராமில் நம்ம அதே இதை இப்படி இருக்கிறத நான் அப்படியே கீழே கொண்டு வரேன், அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி கீழே கொண்டு வந்து போட்டிருக்கேன். அப்போ இதனுடைய ஸ்பேஸ் ஆங்கிள் பை. நல்லா பாருங்கள், ஸ்பேஸ் ஆங்கிள் பை. இப்போ பாருங்கள் அப்ளைடு வோல்டேஜ், நான் எவ்வளோ அப்ளைடு வோல்டேஜ் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது உனக்கே தெரியும், ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன் எவ்வளோ அப்ளைடு வோல்டேஜ் V is equal to Vm sin omega t. ஈக்குவேஷன் நம்பர் 1. V is developed across. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த வோல்டேஜ் டெவலப் ஆகும், அதாவது குறுக்கே இணைக்கப்பட்டுள்ள RLC அப்படிங்கிற தனித்தனி உறுப்புகளில் அந்த காம்போனன்ட்ஸில் எப்படி வந்து இது வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன். வி நோ தட். என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஒன் இந்த V அக்ராஸ் ஆர் பாருங்க, இந்த V அக்ராஸ் வோல்டேஜுக்கு அக்ராஸ் உள்ள R, வோல்டேஜுக்கு அக்ராஸ் உள்ள V, வோல்டேஜ் அக்ராஸ் உள்ள C பாருங்க R. V ஆர் ஸ்பேஸ் வித் I. இதை பாருங்க கரண்டும் ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது, V கரண்டும் வோல்டேஜ் எப்படி இருக்குது, ஸ்பேஸ் ஒரே இன் ஃபேஸ் ஒரே கட்டத்தில் இருக்குது. இதை பாருங்க. அடுத்தது 2 V அக்ராஸ் L, அதாவது VL எப்படி இருக்குது, இந்த VL லீட்ஸில் இருக்குது, முந்தி இருக்குது. எதுக்கு I/2 எவ்வளோ கட்டத்தில் அப்படின்னா கரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 90 கட்ட அளவில் முந்தி இருக்குது. அதே மாதிரி இதோ காட்டிருக்கேன் பாருங்கள், அதாவது காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது 3 இந்த V அக்ராஸ் C தென் VC. இந்த VC லேக்ஸ், நல்லா பாருங்கள், VC லேக்ஸ் கம்பேர் டு I எப்படி இருக்குது, இந்த VC லேக்ஸ் I/2. கரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா லேக்ஸ் பின்தங்கி இருக்குது. எவ்வளோ கட்ட அளவில் by/2 90. அப்போ உனக்கு ஈஸியாக சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்கேன். ஸ்பேசர் டயக்ராம் I ரெப்ரசன்டட் பை இதோ இருக்குது பாருங்கள், I ரெப்ரசன்டட் பை இந்த இடத்துல இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், OA OI. நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் எதில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா OA வெக்டர். நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் பாருங்க, நல்லா பாருங்கள். சும்மா அந்த வெக்டர் டயக்ராமில் உள்ள ஒவ்வொரு லென்த்துக்குமான அந்த டிஸ்கஷன் எடுத்து எழுதியிருக்கோம். VL OB வெக்டர். VL எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் VL. இதான VL OB வெக்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். VC எங்கே இருக்குது பாருங்கள், OC வெக்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். OA எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் OA. இதோ இருக்குது பாருங்கள் IM அண்டு VR ரெப்ரசன்ட் பை. OB எங்கே இருக்குது பாருங்கள், OB நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இதோ இருக்குது பாருங்கள் VL. OBங்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும், OBங்கிறது IM ரியாக்டன்ஸ் ஆஃப் C. IM ரியாக்டன்ஸ் ஆஃப் C நல்லா கவனிங்க. VCங்கிறது OCயால் குறிக்கிறோம், OAங்கிறது IMR அப்படிங்கிற வெக்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுமாரி OBங்கிறது IM ரியாக்டன்ஸ் ஆஃப் Cங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தென் இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டோட்டல் சர்க்கியூட்மே VL ஆர் VC இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ யூஸிங் பேரலகிராம் தியரம். பேரலகிராம் தியரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயகனல் எங்கே இருக்குது பாருங்கள், எந்த இருக்குது பாருங்கள். நான் வந்து எப்படி குறிக்கிறேன் அப்படின்னா இந்த OC அப்படின்னு குறிக்கிறேன்.
நல்லா பாருங்கள், மூளை விட்டத்தை ஓசின்னு குறிக்கிறேன். ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அது அப்படின்னா விஎம்முக்கு ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹைபார்ட்னெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு அண்டு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு தெரியும். இந்த இதில் பாருங்கள் நல்லா, விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர், இதனுடைய டிஸ்டன்ஸ் அதாவது ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் நான் அப்படியே நோட் பண்ணுறேன். விஆர் ஸ்கொயர் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர், இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், விஎம் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், விஎம் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். விஆருக்கு நமக்கு தெரியும், தொடர்க்கு பாருங்கள், விஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஐஆர் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். விஆர் நமக்கு என்ன, விஆர் அப்படிங்கிறது ஐஆர் ஸ்கொயர் நல்லா தெரியும். அதுமாதிரி விஎல் அப்படிங்கிறது நமக்கு ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் எல், அதாவது இண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ். ஓம்ஸ் லா படி விஎல் ஈக்குவல் டு ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் எல். அதுமாரி கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது பாருங்கள், இதில் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் எல் மைனஸ் ஐ ரியாக்டன்ஸ் ஆஃப் சி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே எப்படி இருக்குது, இதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இதனுடைய ரெசிஸ்டரையும் இதனுடைய ரெசிஸ்டர் எடுத்து நான் எழுதியிருக்கேன். ரைட், தென் இப்போ ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அப்படியே ரூட் ஆகிடும். பாருங்கள், ரூட் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே பாருங்கள், விஎம் ஈக்குவல் டு இந்த ஐ அப்படியே வெளில எடுத்துகிறேன். இந்த ஐ எல்லாமே ஐஎம்னா மேக்ஸிமம் கரண்ட் வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்துகிற மீதி என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் ரியாக்டன்ஸ் ஆஃப் எல் மைனஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த விஎம் அப்படியே இருக்கும். இந்த ஐ வெளில எடுத்துட்டேன். ரூட் அவுட் வெளில வந்தால் அதே சேம். அப்போ ஐன்னு ஆகிடும். தென் மீதி என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் ரியாக்டன்ஸ் ஆஃப் எல் ரியாக்டன்ஸ் ஆஃப் சி ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், விஎம் ஈக்குவல் டு ஐஎம். விஎம்னா மேக்ஸிமம் வோல்டேஜ், ஐஎம்னா மேக்ஸிமம் கரண்ட், அதாவது அதிகபட்சமான மின்னோட்டம். அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓம்ஸ்னால ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ ஐஎம் விஎம் பை ஐஎம். நல்லா கவனிங்க, கரண்ட் வேணும். இது அப்படியே எடுத்துக்கிறேன், முன்னாடி கொண்டு வரேன். வோல்டேஜ் மேலே போயிடும், இது எங்கே வந்துடும், கீழே வந்துடும். நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா, அதாவது இது மூணு சேர்ந்து இந்த சர்க்யூட் இஸ் கால்டு இம்பிடன்ஸ், மின் எதிர்ப்பு அப்படின்னு பேர். இம்பிடன்ஸ் அந்த யூனிட் இஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னா ஓம் அப்படின்னு பேர். அப்போது விஎம் பை இது அப்படியே இதனுடைய இது என்ன கொடுத்த ரெப்ரசன்ட் பை இசட். இசட் மீன்ஸ் இம்பிடன்ஸ். அப்போ எனக்கு என்ன வேணும், விஎம் ஈக்குவல் கிராஸ் பண்ணுங்கள், அப்படியே கிராஸ் பண்ணுங்கள், ஐஎம் இசட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், இசட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ரியாக்டன்ஸ் ஆஃப் எல் மைனஸ் ரியாக்டன்ஸ் சி ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆர் ஸ்கொயர் ரியாக்டன்ஸ் ஆஃப் எல் அப்படிங்கிறது ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. அதுமாரி மைனஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் சிங்கிறது 1/ஒமேகா சி அப்படின்னு நமக்கு தெரியும். ஒமேகானா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு படிச்சிருப்பீங்க. 1/2/Fன்னு படிச்சிருப்போம். அதை தான் நம்ம இந்த இடத்துல 1/ωc ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எடுத்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள், நல்லா புரியும். இசட் இஸ் கால்டு இம்பிடன்ஸ், யூனிட் இஸ் ஓம் அப்படின்னு நமக்கு தெரியும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். அந்த ஸ்பேஸ் ஆங்கிள், இந்த ஸ்பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிங்க. எப்படி சார் ஸ்பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், tan பை எடுத்துங்க. tan பைங்கிறது என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டுங்கிறது இருக்குது, அட்ஜசன்ட் சைடுங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விஎல் மைனஸ் விசி பை விஆர். ரைட்டா, விஎல்ங்கிறது எப்படியெல்லாம் இண்டக்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் எல், விசிங்கிறது எப்படியெல்லாம் ரியாக்டன்ஸ் ஆஃப் சி டிவைட் பை விஆர். அந்த ஸ்பெஷல் கேஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 கேஸ் நான் ஏற்கனவே பார்த்தது தான். இந்த ரியாக்டன்ஸ் ஆஃப் கிரேட்டர் தன் ரியாக்டன்ஸ் ஆஃப் சி, என்னது பாசிட்டிவ். பாசிட்டிவ் மீன்ஸ் ஹை. இந்த ஸ்பேஸ் ஆங்கிள் பாசிட்டிவ் வி ஈக்குவல் விஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை. அதுமாதிரி ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் பை லேகிங்கில் இருக்குது. மூணாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ரெசிஸ்டிவ், அதாவது மின்தடை சுற்று அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்ஃபேஸில் இருக்குது, லீடிங் கிடையாது, லேகிங் கிடையாது, ஒரே கட்டத்தில் இருக்குது. அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கு, ஒரு லென்த்தியான 5 மார்க்கு. கொஞ்சம் நிதானமாக க்ளீனாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் அழகாக புரியும். உனக்கு இந்த வீடியோவில் உனக்கான இந்த கொஸ்டினில் ஏதேனும் டவுட் இருந்தது அப்படின்னா மெதுவாக பாருங்கள். ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் அடுத்த கிளாஸில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு லைக்கும் ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், மாணவர்களுக்கு முயலும் வெல்லும்
ஆமையும் வெல்லும். ஆனால் நம்மிடம் இருக்கும் முயலாமை அது மட்டும் என்றுமே வெல்லாது. முயற்சி, பயிற்சி இதுதான் நமக்கு வெற்றியை தரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிவேஷன் அமையும்.